ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், கடலைப்பருப்பு. இந்த கப்பால் ஒரே ஒரு கப்பு கடலைப்பருப்பு நல்லா கழுவி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வைக்கணும். கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு தான் செஞ்சு காமிக்க போகிறேன். தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் நல்லா போட்டு ஒரே ஒரு விப்பர் மோடில் போட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, லட்டு ஆயிலில் பொரிக்காமல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம ஆயிலில் முதல்ல காரா பூந்தி செஞ்சு அப்புறமேல லட்டு செய்வோம். இப்போ அதெல்லாம் செய்யாமல் ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெயும் எங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படாது. இந்த நெய் கொஞ்சம் சூடாகட்டும். போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டுக்கலாம். திராட்சை கொஞ்சம் உப்பி வரட்டும். கடலைப்பருப்பில் நம்ம ஆயிலில் பொரிக்கிறப்ப நிறையா எண்ணெய் இழுக்கும். எப்படின்னாலும் பூந்தின்னா எண்ணெய் இழுக்கும். இதை எடுத்துக்கலாம். அந்த நெய் முந்திரி வறுத்த நெய்லிய இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஆட்டி வச்ச கடலைப்பருப்பு. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் கலரிங் பவுடர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். அடிப்பிடிக்காமல் இப்படி எல்லாம் எடுத்து விட்டுடுங்க. பருப்பு நல்லா வெந்துடணும், அவ்வளோதான். இது ஆரஞ்சு கலர் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கூட வேணுனாலும் செஞ்சுங்க. நம்ம பெரியந்தாங்க உசிலிக்கு செய்கிற மாதிரி, பருப்பு உசிலி செய்வோம்ல, அது மாதிரி நல்லா இதை உசிலியாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது கொஞ்சமாக மூடி வச்சா சீக்கிரமாக வேகும். லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வெந்துடுச்சாங்கிறதுக்கு எங்களுக்கு அடையாளம் நீங்கள் பாருங்கள். இதை எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா அப்படி உதிரியாக விழுவணும். இந்த கட்டிங்கெல்லாம் நல்லா உதிரி ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், வெந்துடும் இந்த பருப்பு. அதுக்குள்ளே அந்த பக்கம் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த கப்பால் தான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்தேன். அதே கப்பால் சுகர் ஒரு கப்பு. ஒரு கப்புக்கு ஒரு கப் சுகர் போட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். தண்ணி போதும். அந்த சுகர் நல்லா தண்ணியில் கரையணும், அவ்வளோதான். நல்லா அந்த சுகர் கரையட்டும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் பவுடர், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குன்னு மேலே நம்ம செஞ்சு கொடுக்குறது.
அதனால் மஞ்சத்தூள் அதில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஆரஞ்சு கலர் பவுடர். பெல் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறது. அந்த பிராண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் வச்சு பவுட்ரு கூட பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். இப்படி செஞ்சால் நீங்கள் வந்து ஆயிலில் பொரிக்காமல் தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு அப்படியே ஆயிலில் பொரித்த லட்டு மாதிரியே இருக்கும். அதை விடவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் சேஃப்ரான் இருந்தால் சேஃப்ரான் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இருந்தால் அது இன்னும் ரிச்சாக இருக்கும். இப்போ நல்லா கம்பி பதம் வந்துடுச்சு பாருங்கள். உடையணும். இப்படி வந்து உடையுது பாருங்கள். ஒரு கம்பி பதம் வந்து அப்படியே உடையும். அதுதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து அந்த உசிலி பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அதையும் எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த திராட்சை முந்திரி நெய்யில் வறுத்தது அதையும் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த சுகர் சிரப்பு எல்லாமே இந்த லட்டு இழுத்துக்கும். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.